சோனாக்குருவியோட பொண்ணு பியூட்டிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. ஒரு நல்ல பையனை பார்த்து பியூட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சோனாக்குருவி ஆசைப்பட்டுச்சு. பியூட்டி, உன்னோட கல்யாணத்துக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்ட. இன்னும் ஒரே ஒரு தங்க நெக்லஸ் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அம்மா, எனக்கு நெக்லஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கு அந்த ஆசை எல்லாம் கிடையாது. பியூட்டி, உனக்கு வேணும்னா அந்த ஆசை இல்லாம இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு அம்மாவுக்கும் தன்னுடைய பொண்ணு வீட்டை விட்டு போகும்போது கழுத்துல தங்க நெக்லஸ் போட்டுட்டு போகணுங்கிற ஆசை இருக்கும். அந்த மாதிரியான ஆசைதான் எனக்கும் இருக்கு. என்னவோமா, ஆனா ஒரு விஷயம், என்னோட கல்யாணத்துக்காக நீங்க உங்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒரு நாள் சோனாக்குருவி தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போச்சு. இப்படி போன சோனாக்குருவி தாகம் தீர நதியில தண்ணீர் குடிச்சது. தன்னுடைய தாகம் தீர தண்ணீர் குடிச்ச சோனாக்குருவி அங்கிருந்து கிளம்பி நினைக்கிறப்ப ஒரு வயதான பறவை ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு அங்க வந்துச்சு. மகளே, இந்த நதியிலிருந்து இந்த பானை நிறைய எனக்கு தண்ணீர் எடுத்து கொடு. அம்மா, அந்த பானையை கொடுங்க, நான் தண்ணீர் எடுத்து கொடுக்கறேன். சோனாக்குருவி இப்படி கேட்டதும் அந்த வயதான பறவை தாமச்சு இந்த மண்பானையை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அந்த பானையை வாங்கின சோனாக்குருவி அது நிறைய தண்ணீர் வச்சு அந்த வயதான பறவை கிட்ட கொடுத்துச்சு. மகளே, கேக்குறன்னு தப்பா நினைக்காத. இந்த மண்பானையை என்னோட வீடு வரைக்கும் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அம்மா, இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நானே இந்த மண்பானையை உங்க வீடு வரைக்கும் தூக்கிட்டு வரேன். நீங்க எனக்கு முன்னால போய் வழிகாட்டுங்க, நான் உங்க பின்னாலேயே வரேன். பிறகு அந்த வயதான பறவை முன்னால பறந்து போக சோனாக்குருவி மண்பானையை தூக்கிட்டு அவங்க பின்னாலேயே பறந்து போச்சு. இப்படி தண்ணீர் பானையை எடுத்துட்டு போன சோனாக்குருவி இப்ப தண்ணீர் பானையை அந்த வயதான பறவையோட வீடு வரைக்கும் எடுத்துட்டு போயிடுச்சு. அம்மா, தண்ணீர் பானையை எங்க வைக்கணுமோ வச்சுட்டேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. மகளே, கொஞ்சம் பொறுமா. என்கிட்ட உபயோகம் இல்லாமல் சில பொருட்கள் இருக்கு, அதை உனக்கு கொடுக்கறேன். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை வீட்டுக்குள்ள போய் ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அந்த மூட்டையை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. அம்மா, இந்த மூட்டைக்குள்ள என்னமா இருக்கு? மகளே, இந்த மூட்டையை நீ வழியில எங்கேயும் திறந்து பார்க்க கூடாது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் திறக்கணும். அதுக்குள்ள உனக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த வயதான பறவை இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த சோனாக்குருவிய வழியில ஒரு இடத்துல கோரிக்காவும் தடுத்து நிறுத்துச்சு. சோனா, இது என்ன மூட்டை? கோரியக்கா, ஒரு வயதான பறவைய நதிக்கரையில பார்த்தேன். அவங்களால தண்ணீர் பானையை அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போக முடியல. பிறகு நான் தான் தண்ணீர் பானையை அவங்க வீடு வரைக்கும் தூக்கிட்டு போய் கொடுத்தேன். அதுக்காக இந்த மூட்டையை அவங்க எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அப்படியா? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் இதை பிரிச்சு பார்க்கவே இல்லை. அப்படியா? அப்படின்னா இந்த மூட்டையை இப்பவே திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள கண்டிப்பா ஏதாவது அதிசயமான பொருள் தான் இருக்கும். இல்ல கோரியக்கா, அவங்க இந்த மூட்டைய வழியில எங்கேயோ திறந்து பார்க்க கூடாது, வீட்டுக்கு போய் தான் திறந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நானும் உன் கூட வீட்டுக்கு வரேன். இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். இப்படி சொன்ன கோரிக்காவும் பிறகு சோனாக்குருவி கூட அது வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்ப சோனாக்குருவி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அது கூடவே கோரிக்காவும் வந்திருந்தது. பிறகு அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்ததும் அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த மூட்டைக்குள்ள இருந்த ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க நகைகளும் பொற்காசுகளும் இருந்துச்சு. அதை பார்த்தா கோரிக்காகத்தோட வாய் ரெண்டா பிளந்துச்சு. அதோட கண்கள் ரெண்டும் வெளியில வந்துருச்சு. பியூட்டி, இது எல்லாம் என்னால நம்பவே முடியல. இதுல இருக்கிறது எல்லாம் தங்க மாதிரி இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் உண்மையாவே தங்கமா இருக்குமா? பின்ன என்ன, இதுல உள்ளதெல்லாம் இரும்புன்னு நினைச்சியா? எல்லாமே சொக்க தங்கம்தான். சோனா, உனக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, நீங்க எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அதனால கடவுள் இப்ப உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வயிற்றுச்சலான கோரிக்காவும் பிறகு அங்கிருந்து தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி வீட்டுக்கு போன கோரிக்காவும் கணவர் காலுக்காகத்துக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. காலுஜி, ஒரே ஒரு மண்பானையை தூக்கிக்கிட்டு போய் கொடுத்ததுக்காக ஒரு லூசு கேள்வி ஒரு பானை நிறைய தங்க காசுகளையும் நகைகளையும் அந்த சோனா குருவி கிட்ட கொடுத்துருக்கு. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு மயக்கமா வருது. கோரி, கவலைப்படாத. அந்த பாட்டி வீட்டுக்கு நாமளும் போறோம். அந்த பாட்டிக்கு தேவையான உதவியை பண்ணிட்டு நாமளும் ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க நகைகளை வாங்கிக்கிட்டு வரோம். ஆமா காலுஜி, ஆமா. அப்படி தங்க நகைகளை வாங்கிட்டு வந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த வயதான பறவை வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த வயதான பறவை வீட்டுக்கு போன காங்கள் 2 பேரும் வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க.
காகங்களே, நீங்க யார பாக்கறதுக்காக வந்தீங்க? அம்மா, நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரம் உள்ள காட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்க போற வழியில யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அந்த உதவியை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவோம். ஆமாம்மா, இந்த காட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்ல ஒரு வயதான பறவை வசிக்கிறதா கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது நாங்க உதவி செய்யணுமான்னு கேட்டுக்கிட்டு எங்க பயணத்தை தொடங்கலாம்னு இருக்கோம். காகங்களே, நாமளே போய் உதவி கேட்டா கூட செய்ய மறுக்கிற இந்த காலத்துல நீங்களா என்ன வந்து ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேக்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அம்மா, நாங்க பிறந்ததே மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சீக்கிரம் சொல்லுங்க. அதை செஞ்சுட்டு நாங்க எங்க பயணத்தை கண்டினியூ பண்ணணும். காகங்களே, இப்ப எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை, நீங்க கிளம்பலாம். அம்மா, இப்படி சொன்னா எப்படி? அட்லீஸ்ட் ஒரு பானை தண்ணியாவது எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறோம். மகளே, பானையில நிறைய தண்ணீர் இருக்கு, அதனால எனக்கு இப்ப தண்ணி அவசியம் இல்ல. அம்மா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பானை தண்ணியே இப்படி கொடுங்க. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்த தண்ணியோ அதை கீழே ஊத்திட்டு உங்களுக்கு புதுசா தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம். இப்படி சொன்ன காகங்கள் பிறகு அந்த பானையை வாங்கி அதுல இருந்து தண்ணீரை கீழே ஊத்திட்டு மறுபடியும் தண்ணீர் எடுக்கிறதுக்காக நதிக்கரைக்கு பறந்து போனாங்க. காலுஜி, இந்த பானையை கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த கிழவி நமக்கு சோனா குருவிக்கு கொடுத்த மாதிரியே ஒரு மூட்டை கொடுக்குமா? கொடுக்கும். ஏன் கொடுக்காது? ஒருவேளை கொடுக்கலன்னா வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற மூட்டை எல்லாத்தையும் நாம தூக்கிக்கிட்டு போயிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு அந்த தண்ணீர் பானையை தூக்கிட்டு வயதான பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்களே, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்பவும் நன்றி. நீங்க திரும்பவும் இந்த பக்கம் வரும்போது என்ன வந்து பார்த்துட்டு போங்க. எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்றேன். நீங்க இப்ப கிளம்பலாம். என்னது, கிளம்பலாமா? அம்மா, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா உங்களுக்கு நீங்க ஒரு மூட்டையை கொடுத்து அனுப்புவது பழக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி எங்களுக்கும் ஒரு மூட்டையை கொடுங்க. நாங்க இப்பவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவோம். காகங்களே, நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மூட்டையை எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன அந்த வயதான பறவை பிறகு வீட்டுக்குள்ள போய் சோனா குருவி பொறுத்த மாதிரி ஒரு மூட்டையை கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதை வாங்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. காலுஜி, இந்த மூட்டையில உள்ளது அப்படியே எனக்கு தான். கோரி, எதுவா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் வேணும். இதுக்குள்ள எது இருந்தாலும் அதை ஆளுக்கு பாதியா எடுத்துப்போம். என்னோட பங்கை வச்சு நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? அந்த பொற்காசுகளை வித்து நான் ஒரு மோட்டார் பைக் வாங்கிக்க போறேன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்னோட பங்கை வித்து நெக்லஸ், கம்மல், மூக்குத்தி, ஒட்டியானம் இப்படி விதவிதமா தங்க நகைகளை வாங்கி குவிப்பேன். என்னை பார்த்து இந்த காட்டுல உள்ள பெண் பறவைகள் எல்லாரும் வயிறு எரியணும். அதுல நான் குளிர் காயணும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அந்த மூட்டையை திறந்து பார்க்க அதுல ஒரு பாத்திரத்துல மாட்டு சாணம் தான் இருந்தது. அதை பார்த்த காகங்கள் 2 பேரும் அதிர்ச்சியாகி கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. பிறகு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கோரிக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுஜி, நீங்க மோட்டார் பைக் வாங்க எப்ப போக போறீங்க? கோரி, நீ எப்ப நெக்லஸும் ஒட்டியானமும் வாங்க போறியோ அந்த சமயத்துலதான் நானும் மோட்டார் பைக் வாங்க போறேன். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் பிறகு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. இதே சமயத்துல எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்ச சோனா குருவி அந்த பாட்டு கொடுத்த பொற்காசுகளை வச்சு தன்னுடைய பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தது. சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு வெளியில கடந்த ஒரு மரத்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல சோனா குருவியோட குழந்தைகள் 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரு பந்தை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரம் விளையாண்ட இவங்களுக்கு பிறகு பந்து விளையாட போர் அடிச்சிருச்சு. பியூட்டி, எனக்கு போர் அடிக்குது. இப்ப என்ன பண்ணலாம்? சரி வா, மரம் வெட்டிட்டு இருக்க அம்மா கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம். பியூட்டி, சத்தம் போடாம வா. அம்மாவோட பின்பக்கமா போய் அம்மாவை பயமுறுத்துவோம். இப்படி பேசின இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில பறந்து வந்தாங்க. தன்னோட அம்மா கிட்ட வந்த குக்கு அவங்க அம்மாவோட பின்பக்கமா சத்தம் போடாம நகர்ந்து போய் சோனா குருவியை பயமுறுத்த முயற்சி பண்ணான். அம்மா, பூனை. குக்குவோட குரலை கேட்டு அவசரமா பின்பக்கம் திரும்பி பார்த்த சோனா குருவியோட கவனம் சிதறி மரம் வெட்டிக்கிட்டு இருந்த கோடாரி கை நழுவி சோனா குருவியோட காலில் விழுந்துருச்சு. கோடாரி விழுந்ததால உண்டான காயத்துல இருந்து இப்ப ரத்தம் வர ஆரம்பிச்சது. அது சோனா குருவிக்கு ரொம்பவும் வேதனைய கொடுத்தது. ஐயோ அம்மா, வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? இத பார்த்து குக்கும் பியூட்டியும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க. குக்கு, இது எல்லாம் ஒன்னாலதான் வந்தது. அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு.
அம்மா, நான் இப்படி உங்களை பயமுறுத்த போறேன்னு பியூட்டிக்கும் தெரியும். இப்ப என்னம்மா அவளுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடிக்கிறா? பியூட்டி, எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன். நீ ரீதா ஆண்டி அழைச்சிட்டு போய் பருந்து டாக்டரை கூப்பிட்டுட்டு வா. நான் இப்பவே போறேம்மா. இப்படி சொன்ன பியூட்டி பிறகு ரீதா கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆனா பியூட்டி ரீதா கிளி வீட்டுக்கு போனப்ப ரீதா கிளியோட வீட்டு கதவுல பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த பியூட்டி பிறகு அங்கிருந்து புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? புறா அங்கிள், எங்க அம்மாவுக்கு கால்ல அடிபட்டுடுச்சு. நீங்க சீக்கிரம் என் கூட வாங்க, பருந்து டாக்டரை அழைச்சிக்கிட்டு போகணும். அப்படியா? சரி, நீ வீட்டுக்கு போ. நீ வீட்டுக்கு போய் அம்மா கூட இரு. நான் போய் பருந்து டாக்டரை அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். பருந்து டாக்டர், சீக்கிரமா சோனா குருவியோட வீட்டுக்கு வாங்க. கோடாரி விழுந்து சோனா கால்ல அடிபட்டிருக்கு. பிறகு பருந்து டாக்டரும் புறாவும் சோனாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து வந்தாங்க. சோனாக்குருவி வீட்டுக்கு வந்த பருந்து டாக்டர் சோனாக்குருவியோட காலில் கட்டு போட்டு விட்டாங்க. அப்புறம் சோனாக்குருவியோட வாயில 4 சொட்டும் மருந்து விட்டாங்க. புறா, நான் வலி குறையறதுக்கான மருந்து கொடுத்துருக்கேன். இருந்தாலும் சோனாவோட காலில் எலும்புல வெடிப்பு இருக்கு. மாளிகாப்புறத்து காட்டுல இந்த வெடிப்பை சரி செய்யறதுக்கான மூலிகை இருக்கு. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த மூலிகையை எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்து சாறு எடுத்து சோனாவுக்கு கொடுங்க. இப்பவே சாயங்காலம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க மாளிகாப்புறம் காட்டுக்கு போக வேண்டாம். நாளைக்கு காலையில சீக்கிரமா போங்க. சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துடலாம். இப்படி சொல்லிட்டு பருந்து டாக்டர் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. மாளிகாபுரம் காட்டுக்கு இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும். நான் நாளைக்கு என்னோட உடம்பு சரியில்லாத தங்கச்சிய போய் பார்க்கணும். இப்ப நான் மூலிகையை எடுக்க போவனா இல்ல என் தங்கச்சிய போய் பார்ப்பனா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புறான்னா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம உங்க தங்கச்சிய போய் பார்த்துட்டு வாங்க. பியூட்டி ரீட்டாவை கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வருவா. சோனாக்குருவி அப்படி சொல்ல பிறகு புறா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அன்னைக்கு ராத்திரி புறா குக்கும் பியூட்டியும் அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. டேய் குக்கு, அழாதடா. நீ என்ன வேணும் நான் இப்படி செஞ்ச? எனக்கு இப்படி காயப்படணும்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி உன் மேல எந்த தவறும் இல்ல. அம்மா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா கிளம்பி போய் உங்க கால் எலும்ப சரி பண்றதுக்கான மூலிகையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்படி பேசிக்கிட்டு இருந்த இவங்க 3 பேரும் பிறகு அப்படியே பச்சை தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் காலையிலேயே பியூட்டி வீட்டை விட்டு கிளம்பி ரீதா கிளி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆனா பாவம், இன்னைக்கும் ரீதா கிளியோட வீடு பூட்டிதான் இருந்தது. இந்த ரீட்டா ஆண்டி எங்க போனாங்கன்னே தெரியல. இன்னைக்கும் வீடு பூட்டி இருக்கு. பிறகு பியூட்டி மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா, ரீட்டா ஆண்டியோட வீடு இன்னைக்கும் பூட்டி இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. மாளிகாபுரத்து காட்டுக்கு போற வழி எனக்கு தெரியும். அதனால நான் போய் இந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அம்மா, பியூட்டி தனியா போக வேண்டாம். நானும் அவ கூட போறேன். பசங்களாம், உங்க 2 பேரையும் தனியா அனுப்ப எனக்கு பயமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க. நாங்க அந்த மூலிகையை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு குக்குவா கூட்டுக்கிட்டு மாளிகைபுரத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி போனவங்க ரொம்ப தூரம் பறந்து போனாங்க. பிறகு அவங்களோட உடல் ரொம்பவும் களைச்சு போனதால ஒரு மரத்துல உட்கார்ந்தாங்க. பியூட்டி, நாம போக வேண்டிய இடம் வந்துடுச்சா? குக்கு, நாம இன்னும் நம்ம காட்டையே தாண்டல. அதுக்குள்ள எப்படி நாம போக வேண்டிய இடம் வரும்? அப்படியா? அப்படின்னா இப்பவே கிளம்பு. நாம சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாகணும். பிறகு குக்குவும் பியூட்டியும் மறுபடியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஒரு பறவையோட குரலை கேட்டுட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு புதர் செடியில ஒரு சின்ன காகம் ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருந்தது. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, என்னை எப்படியாவது வெளியில எடுங்க. உடனே குக்குவும் பியூட்டியும் சேர்ந்து அந்த காகத்தை அந்த புதர் செடியில இருந்து வெளியே எடுத்தாங்க. இங்க பாருங்க, எதிரில் இருக்கிறது தான் என்னோட வீடு. அங்க போய் நான் இங்க இருக்கிறது எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. என்னோட ரெக்கையில காயம் பட்டிருக்கு, அதனால என்னால பறக்க முடியல. குக்கு, நீ இங்கேயே உட்கார்ந்துரு. நான் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு அந்த காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆண்டி, ஆண்டி, உங்க பையன் எதிரில் இந்த புதர் செடிக்குள்ள மாட்டிக்கிட்டான். அவனை நாங்க வெளியில எடுத்தோம். இருந்தாலும் அவனால பறக்க முடியல. சீக்கிரமா வாங்க. ஜக்கு, ஜக்கு, உனக்கு என்னடா ஆச்சு?
இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு பியூட்டி கூட அந்த புதர் செடியை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நான் இந்த புதர் செடிக்குள்ள குதிச்சு குதிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு உள்ள விழுந்துட்டேன். என்னால வெளியில வர முடியல. இவங்க 2 பேரும் தான் என்ன வந்து வெளியில எடுத்து விட்டாங்க. குழந்தைங்களா, உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க 2 பேரும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? கோரிக்காகவும் இப்படி கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. அந்த மூலிகையை எடுக்கிறதுக்காக தான் நாங்க மாளிகைப்புறத்து காட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, அந்த காடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. உங்களால கண்டிப்பா அங்க போயிட்டு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வர முடியாது. அப்படியா? என்ன ஆண்டி இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? நான் பயமுறுத்தல, உண்மையை தான் சொல்றேன். சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் என் பையன் கூட வீட்டுல போய் இருங்க. நான் போய் உங்களுக்கு தேவையான மூலிகையை எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு தன்னுடைய பையனை தூக்கிட்டு வீட்டுக்கு போக குக்கும் பியூட்டியும் அவங்க கூடவே வந்தாங்க. பசங்களா, நீங்க 3 பேரும் இங்கேயே இருங்க. நான் போய் மூலிகையை எடுத்துக்கிட்டு எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா திரும்பி வரேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு மாளிகைபுரத்து காட்டை நோக்கி பறந்து போச்சு. தன்னுடைய ரக்கையில காயம் பட்டதால ஜக்கு கூட்டுல படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டான். குக்கும் பியூட்டியும் மூலிகையை எடுக்க போன கோரிக்காவும் எப்ப வரும்னு காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு அன்னைக்கு சாயங்காலத்துக்கு முன்னாடியே கோரிக்காகவும் மூலிகையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. கோரிக்காகத்தை பார்த்த குக்கும் பியூட்டியும் ரொம்ப சந்தோஷமானாங்க. ஆனா பாவம், ரொம்ப தூரம் பறந்து வந்ததால கோரிக்காகத்துக்கு வேர்த்து ஊத்திக்கிட்டு இருந்தது. பசங்களா, இந்தாங்க நீங்க கேட்ட மூலிகை. இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு போங்க. அப்பதான் இருட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்புறம் இந்த அரிக்கன் லைட்டை கூடவே எடுத்துக்கிட்டு போங்க. ஆண்டி, எங்களுக்கு நீங்க ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். உங்க அம்மாவுக்கு கால் சரியானதுக்கு அப்புறம் உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு ஒரு நாள் இங்க வாங்க. அப்ப உங்ககிட்ட இருந்து நான் நன்றியை வாங்கிக்கிறேன். பிறகு குக்கும் பியூட்டியும் அந்த அரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. என்னோட குழந்தைங்க இன்னும் வீட்டை திரும்பல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி நினைச்சு சோனா குருவி அழுதுகிட்டு இருக்கப்ப குக்கும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பா வந்து சேர்ந்துட்டாங்க. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் சோனா குருவிக்கு உயிரே வந்துச்சு. பசங்களா, நீங்க வந்துட்டீங்களா? உங்களை நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பிறகு குக்கும் பியூட்டியும் அந்த மூலிகையை சாறு எடுத்து தன்னோட அம்மா வாயில ஊத்துனாங்க. குழந்தைங்களா, நீங்க மூலிகையை எடுத்துக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமா வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, மூலிகை எடுக்க நாங்க போய் இருந்தா இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க மாட்டோம். இப்படி ஆரம்பிச்ச பியூட்டி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. குக்கு, பியூட்டி 2 பேரும் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையோட இருந்தா நமக்கு தேவையான உதவிய நாம யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டியதில்லை. அது தன்னால வந்து சேரும்.